தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாத்ராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் அந்த தினத்தை ஒரு புளிப்பில்லா அப்பத்தை ஒரு பண்டிகையாகவே கொண்டாடி வருகிறார்கள். இஸ்ரேலர்கள் மற்றும் 7 வித பண்டிகைகளை ஆசரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 1 பஸ்கா பண்டிகை, 2 புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3 முதற் பலன் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் பண்டிகை, 4 அறுப்பின் பண்டிகை, 5 எக்கால பண்டிகை, 6 பாவ நிவாரண பண்டிகை, 7 கூடார பண்டிகை. நாம் 2வது பண்டிகையை புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை குறித்து நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். இந்த நியாய பிரமாணம் யாவுமே தேவ ஏற்பாட்டில், அதாவது புதிய ஏற்பாட்டின் நிழல் என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும் என்றும். ஏன் இந்த புளித்த மாவை குறிக்கிறது? மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் பரிசினுடைய புளித்த மாவுகளை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிப்பாய் இருங்கள். ஏன் இவைகளை புளித்த மா என்கிறார் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 1 முதல் 24ஆம் வசனத்தில் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தையே விழுங்கும் நபர்கள் இவர்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் மற்றும் இவர்கள் பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் செய்து விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறதான இவர்களை உங்கள் உங்களிலிருந்தும் அப்புறப்படுத்தி எல்லையிலிருந்தும் எடுத்து போடு என்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உபாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி தேவன் சொல்கிறார், இந்த புளிப்பில்லாத அப்பம் முன்னிடத்தில் காணப்படலாகாது. அதாவது புளித்த மா என்பது கசப்பு, வைராக்கியம், கோபம், மூர்க்கம், துர்க்கணம் போன்ற புளித்த மா உங்களில் இருக்கக்கூடாது. புதியதாய் பிசைந்த புளித்த மா அப்பமாக இரு. சிறிய பாவம் பெரிய பாவம் என்று அல்ல, இவையாவுமே தேவன் சரீரத்தையும், அதாவது உன் சரீரத்தையும் உன் குடும்பத்தையும் கூட கெடுத்துவிடும். ஆகவே நீங்கள் எப்போதும் அந்த புளிப்பில்லாத புதியதான பிசைந்த மாவாக அப்பமாக இருக்க வேண்டும். ஆமென். God bless you.